ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் டு டர்னிங் சமையல். ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்மளோட டெய்லி லைஃப்பில் நமக்கு தேவைப்படக்கூடிய நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டிப் பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம கையில் போட்டிருக்க ரிங் வந்து கழட்ட முடியாமல் ரொம்பவே டைட்டாக இருக்குது அப்படின்னா அதை வந்து எப்படி ஈஸியாக கழட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து உங்களுக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். எவ்வளோ வருஷமாக நீங்கள் நல்லா டைட்டாக இறுக்கி பிடிச்சிருச்சு கழட்டவே முடியாமல் வருஷ கணக்கில் போட்டிருக்கிற ரிங்கை கூட ரொம்பவே ஈஸியாக ஒரு நூலை மட்டும் வச்சு அழகாக நம்ம வந்து கழட்டி எடுத்துடலாம். நகை கடையில் கூட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரிக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ கையை அந்த மாதிரி உள்பக்கமாக திருப்பிக்கிட்டு நூல் வந்து எடுத்துக்கோங்க. நூலை மோதிரத்தோட அந்த பக்கத்தில் இருந்து உள்பக்கமாக விட்டு இந்த சைடு வந்து இழுத்துக்கோங்க. இவ்வளோ நூல் வந்து இந்த சைடு வந்து விட்டுட்டு அந்த பக்கமாக இருக்கிற நூலை அந்த விரலை சுற்றி இந்த மாதிரி வந்து நல்லா இறுக்கமாக டைட்டாக சுற்றிக்கோங்க. சுற்றினதுக்கப்புறம் நம்ம உள்பக்கமாக விட்டோம் இல்லையா நூல், அந்த நூலை எடுத்து மோதிரத்தோட மேல் பக்கத்தில் இப்படி விட்டு விட்டு சுற்றி அப்படியே ரொட்டேட் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு மோதிரம் வந்து கழட்டி வந்துடும். ரொம்ப கஷ்டம் இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி வந்து கழட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப வருஷ கணக்காக நீங்கள் போட்டிருக்கீங்க கழட்டவே முடியல இது வரைக்கும் அப்படின்னா கூட இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். ஈஸியாக உங்களுக்கு வந்து கழட்டி எடுத்துடலாம். வேலையும் டக்குன்னு வந்து முடிஞ்சிடும். இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களுமே வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் இந்த ஆனியன் சாப்பர் பற்றி சொல்லியிருந்தேன். அதில் வந்து நான் வெங்காயமும் வந்து பொடி பொடியாக நறுக்கிறத வந்து காட்டியிருந்தேன். அதாவது இந்த சாப்பருக்குள்ளே போட்டு வந்து கட் பண்ணுறதை காமிச்சிருந்தேன். நிறைய பேர் இதை பற்றி கேட்டுகிட்டே இருந்தீங்க. வெங்காயம் மட்டும்தான் கட் பண்ணுமா, இல்லைனா கேரட்டு, பீட்ரூட் அந்த மாதிரி கூட காய் கட் பண்ணுமா சிஸ்டர், ட்ரை பண்ணி சொல்லுங்கள் அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ இது வந்து நம்ம நேற்று போட்ட வீடியோவில் இருந்த கிளிப்பிங்ஸு. வெங்காயம் வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து ரொம்ப பொடி பொடியாக கூட அழகாக இதில் வந்து கட் பண்ணிக்க முடியும். இதோட ப்ரைஸும் ரொம்ப கம்மி தான். இதோட லிங்க் வந்து நான் இன்றைக்கி வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மறக்காமல் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வந்து எந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணுதோ அதே மாதிரி இந்த கேரட் பீட்ரூட்டையும் ரொம்பவே பொடி பொடியாக கட் பண்ணி கொடுத்தது. இந்த மாதிரி வந்து செய்யும்போது நமக்கு சமையலுக்கான வேலையுமே வந்து ரொம்பவே மிச்சம் பண்ண முடியுங்க. அதே மாதிரி சீக்கிரமாகவும் வெந்துடும். ரொம்ப பொடிசாக கட் பண்ணுறதுனால சீக்கிரமாக வெந்துடும். நம்மளுக்கு கேஸ் செலவும் வந்து ரொம்பவே மிச்சமாகும். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா கேரட்டு இந்த மாதிரி தோல் சீவி கொஞ்சம் பொடி பொடியாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதை வந்து நான் அந்த சாப்பருக்குள்ளே வந்து சேர்த்துட்டேன். இப்போ இதை வந்து நம்ம எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி அதை கரெக்டாக வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இப்படி கை வச்சு நீங்கள் ப்ரெஸ் கொடுத்தீங்க அப்படின்னாலே போதும். ரொம்ப கஷ்டப்படணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. ரொம்ப பெருசு பெருசாக போடாதீங்க கேரட்டை, ஓரளவுக்கு லிமிட்டாக வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி செய்யும்போது நம்ம நார்மலாக கத்தி வச்சு பொடியாக கட் பண்ணுவோம் இல்லையா பொரியலுக்கு, அதை விட உங்களுக்கு டபுள் மடங்கு ரொம்ப பொடியாக கட் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு தேவையான சைஸில் வந்து கட் ஆகி வந்துருச்சு அப்படின்னா அதோட நீங்கள் ஸ்டாப் பண்ணி பொரியலுக்கு வந்து இந்த காயை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் கேரட் வந்து எந்த அளவுக்கு பூ போல் பொடியாக வந்து கட் ஆகிருக்கு அப்படின்ட்டு. நான் இந்த மாதிரி தான் கட் பண்ணி பொரியல் செய்வேன். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி பீட்ரூட்டும் நான் தோல் சீவி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ பீட்ரூட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வேகிறதுக்கு நேரம் ரொம்ப எடுக்கும். நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா நான் பார்த்துருக்கேன், அதாவது குக்கரில் வந்து பீட்ரூட்டை போட்டு விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் பொரியலுக்கு தாளித்து விடுவாங்க. நீங்கள் அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா அந்த பீட்ரூட்டுக்கான டேஸ்ட்டே மாறி போயிடும். ஸோ அந்த மாதிரி செய்யாதீங்க. இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் பார்த்திங்கன்னா இந்த சாப்பரோட ரேட்டும் வந்து ₹200 கிட்ட தான் வந்தது. ₹205 60 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ கஷ்டப்படாமல் இந்த மாதிரி சாப்பர் வாங்கி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நல்லாவே உங்களுக்கு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி உங்களுக்கு சூப்பராக காயெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அழகாக பொடி பொடியாக வந்து கட் பண்ணி எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி வந்து கட் பண்ணி நம்ம பொரியல் செய்யும்போது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். குழந்தைங்களும் கூட நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு நல்லா இருக்குங்க. இப்போ இந்த காய் வந்து யூஸ் பண்ணி தான் நான் இன்றைக்கி பொரியல் வந்து பண்ணியிருக்கேன். மறக்காமல் இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இன்றைக்கி கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து வேணும்னா செக் பண்ணிவிட்டு வேணும் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த சாப்பர் நான் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் எனக்கு நல்லா தாங்க இருக்குது. இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம எப்போவுமே இடியாப்பத்துக்கு மாவு வந்து பிழியும் போது அந்த இடியாப்ப அச்சுலேருந்து மேல் பக்கமாக மாவு வந்து நமக்கு மீதமாயிடும். நம்ம என்ன தான் அந்த குழாய் ஃபுல்லாகவே வந்து போட்டு மாவு வந்து நம்ம பிழிஞ்சோம் அப்படின்னாலுமே ஒரு கொழுக்கட்டை பிடிக்கிற அளவுக்கான மாவு வந்து இந்த அளவுக்கு மீதியாயிடும். ஸோ ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து கடைசியாக கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி வந்து வச்சு விட்ருவாங்க. நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸோட மூடி வந்து எடுத்திருக்கேன். அந்த இடியாப்ப அச்சை கரெக்டாக அதோட அந்த மூடியோட நடுப்பகுதியில் வச்சு ஒரு பென்னில் மார்க் பண்ணி அதை கட் பண்ணி எடுத்து இந்த மாதிரி அந்த அச்சில் வந்து சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இடியாப்பத்துக்கு மாவு வந்து பிழிஞ்சோம் அப்படின்னா நமக்கு வந்து மேல் பக்கத்தில் வர்ற மாவோட குவான்டிட்டி வந்து ரொம்பவே குறைஞ்சிரும். ரொம்ப அதிகமாகலாம் வராது. ஒரு பிஞ்சு அந்த மாதிரி அளவுக்கு தான் வந்து மாவே வரும்.
நான் உங்களுக்கு வந்து பிழிஞ்சிட்டு காட்டுறேன். ஃபஸ்ட்டு மாவை போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த பிளாஸ்டிக் மூடி கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா, அதையும் போட்டு செட் பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி பிழிய ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி பிழிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் மாவோட அளவு வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிஞ்சு அளவுக்கு தான் வந்து மாவு மேலே வந்திருக்கு. அந்த அச்சும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக அடியில் வந்து இந்த மாதிரி செட் ஆகிடுச்சு. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் பார்க்கலாம். ரொம்பவே கஷ்டம் இல்லாமல் ஈஸியாக நல்ல சாஃப்டான ஒரு இடியாப்பம் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து கடையில் வாங்கின இடியாப்ப மாவு தான் எடுத்திருக்கேன். இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். வறுக்கணும் அப்படின்னா ரொம்ப கலர் மாறுற அளவுக்கெல்லாம் வறுக்கக்கூடாது. கொஞ்சம் மாவில் சூடு ஏறுற அளவுக்கு வந்து வறுத்துக்கோங்க. வறுத்த மாவை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அந்த மாவு பிசைகிறதுக்காக நல்லா கொதிக்க இருக்கிற சுடு தண்ணி வந்து எடுத்திருக்கேன். இதில் வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கோங்க. நெய் வந்து நீங்கள் சேர்க்கும்போது மாவில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வாசம் வரும், நெய் வாசம். அதே மாதிரி பிசுபிசுப்பு தன்மை இல்லாமல் உங்களுக்கு 2 நாள் ஆனாலுமே நல்லா சாஃப்டாக இருக்கும் உங்களோட இடியாப்பம். அந்த நெய்யோட வாசம் வரும்போது நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போது அந்த மாவில் நம்ம கலந்து எடுத்து வச்ச தண்ணியை நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக உள்ளே ஊற்றி கலந்து விட்டுட்டு இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வரும்போது இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி மாவை செக் பண்ணிவிட்டு லைட்டாக கையில் ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டு இந்த மாவை வந்து பிசைஞ்சு விடுங்க. தண்ணி பத்தலை அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக தண்ணி வந்து மேலே தெளிச்சிக்கோங்க. கொஞ்சம் சூடாக இருக்க தண்ணியை தெளிச்சிக்கோங்க. நான் வந்து மாவை ஃபுல்லாகவே பிசைஞ்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி 2-3 போர்ஷனாக இந்த மாதிரி பிரித்து எடுத்து வச்சுருக்கேன் மாவை. இப்போ நம்ம இடியாப்பம் வந்து பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அந்த இடியாப்ப அச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் அப்ளை பண்ணி எடுத்து வச்சுட்டு மாவை வந்து இந்த மாதிரி ஃபில் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஃபில் பண்ணினதுக்கப்புறமா இந்த மாதிரி பிளேட்டு தான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த பிளேட்டில் வந்து நம்ம இடியாப்பம் பண்ணும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ரொம்பவே நல்லா வந்தது. இதுவும் நான் வந்து மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ முன்னாடி நம்ம ஒரு ஆனியன் சாப்பர் பார்த்தோம் இல்லையா, அதுவும் நான் மீஷோவில் இருந்து தான் வாங்கினேன். ஸோ அதை சொல்ல மறந்துட்டேன். அதே மாதிரி இந்த இடியாப்ப பிளேட்டு, அந்த ஸ்டாண்டு எல்லாமே வந்து நான் மீஷோவில் தான் வாங்கினேன். இப்போ மாவு வந்து நல்ல சாஃப்டாக இருந்தது. ஃபுல்லாகவே நான் வந்து பிழிஞ்சு எடுத்துட்டேன். இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது கஷ்டமே இருக்காது. கை வலிக்க பிழியணும் அப்படின்னு அவசியம் இல்லை. மாவு ஈஸியாக உங்களுக்கு வந்து அழகாக வெளியில் வந்துடும். பார்த்தீங்கன்னா தண்ணி நான் ஆல்ரெடி வந்து வச்சுருந்தேன் கொதிக்கிறதுக்கு. இந்த இடியாப்ப பிளேட்டை அப்படியே உள்ளே வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டு இறக்கணும் அப்படின்னா ரொம்ப சூப்பரான சாஃப்டான இடியாப்பம் வந்து நிமிஷத்தில் நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். மாவு வந்து எப்போவுமே நீங்கள் இடியாப்பம் பண்ண போகிறீங்க அப்படின்னா முன்னாடி வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. கலர் மாறுற வரைக்கும் வறுக்காதீங்க. இடியாப்பத்தோட கலரே வந்து உங்களுக்கு மாறி போயிடும். ஸோ இடியாப்பம் வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நீங்கள் இடியாப்பம் செஞ்சீங்கன்னா 2 நாள் ஆனாலுமே உங்களுக்கு வந்து இடியாப்பம் காஞ்சு போகாமல் ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும். எடுக்கும் போதே பாருங்கள் எந்த அளவுக்கு பூ போல் வருது அப்படின்னு சொல்லிட்டு. பிகினர்ஸ் கூட பார்த்த உடனே நீங்கள் வந்து செஞ்சிடலாம். ரொம்ப கஷ்டம் இல்லை. நிறைய பேர் நினைப்பீங்க இடியாப்பம் செய்யணும் அப்படின்னா ரொம்பவே கஷ்டமான வேலை அப்படின்ட்டு. கஷ்டம்லாம் ஒன்றுமே இல்லை. ரொம்பவே ஈஸியான ஒரு வேலை தான். இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பு நான் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து இடியாப்பம் வந்து பண்ணிடலாம். இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரீசெண்டாக போட்ட வீடியோஸோட தம்ப்நெயில் இங்கே ஆட் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்க்கலன்னா மறக்காமல் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.